நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மினிஸ்ட்ரியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களாக்கா? அகாப்பேனா தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு, க்ளோனா பிரகாசிப்பது. தேவனை அறியாத பலரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடம் நெருங்க வேண்டும் என்பதே அகாப்பே க்ளோவின் தரிசனம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மத்தியில் ஜாய்ஸ் அக்கா வந்திருக்காங்க. அவங்க சிறுவர் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஊழியத்தை பற்றி நம்ம பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஷோக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா. உங்களையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஓகேக்கா, நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மினிஸ்ட்ரியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களாக்கா? ஓகே ஃபேத்லின், முதலாவது நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலின் நிறுவனர் டாக்டர் தாமஸ் மேயர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகாப்பே க்ளோ பற்றி சொல்லணும்னா, அகாப்பேனா தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு, க்ளோனா பிரகாசிப்பது. எப்படி ஒரு வெளிச்சம் பல திசைகளில் பரவி சுற்றியுள்ள இடங்களை ஒளிர செய்கிறதோ அதுபோல தேவனுடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கை மூலம் பிரதிபலித்து தேவனை அறியாத பலரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடம் நெருங்க வேண்டும் என்பதே அகாப்பே க்ளோவின் தரிசனம். சூப்பர்க்கா, உங்களோட மினிஸ்ட்ரியோட இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. எப்படா சில்ட்ரன்ஸ்க்கு இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆரம்பிச்சிடலாமாக்கா? ஓகே, ஷூர், கண்டிப்பாக. இன்னைக்கு எங்களுக்காண்டி என்னக்கா கொண்டு வந்திருக்கீங்க? பரவாயில்லைக்கா, சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கு. மல்டி கலர்ஸில் இருக்குது கார்ட்ஸ்லாம். இது என்னன்னு நீங்களே நம்ம கிட்ஸுக்கு சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம குட்டீஸ்காண்டி நான் 3 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏபிசி இங்கிலீஷ் பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஓகே. ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து தமிழ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஓகே. மூணாவது ப்ராடக்ட் டாலர் வெர்ஷன் ஏபிசி பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். அதாவது 5 வயசு கீழே இருக்கிறோம். ஆமாம். ஓகே, சரி, அதை பற்றி இப்போ பார்த்துடலாமா? இப்போ இந்த கார்டை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஏபிசி இங்கிலீஷ் பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதில் ஏ முதல் Z வரை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேத வசனம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? A, as for me and my household we will serve the Lord. B, believe in the Lord Jesus. C, commit everything you do to the Lord. D, delight yourself in the Lord. E, encourage one another. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேத வசனம் இருக்கும். மறுபக்கத்தில் அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜெபம் இருக்கும். ஃபெய்த்லின், இதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறீங்களா? ஓ, அப்படியாக்கா, அந்த எடுத்துட்டேன். இன்றைக்கான வேர்டு பார்ப்போமா? Q, quicken me according to your word. இந்த மாதிரி வேர்ஸ் இருக்கும், அதற்கு பின்னாடி ப்ரேயர் இருக்கும். Dear God of wonders, your words are my guide and light. Help me to understand your word and follow them. I ask for your help. Please rescue me. I trust in your promises. In Jesus' name I pray. Amen. அக்கா, இந்த கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. இது முன்னாடி வேர்ட்ஸ் இருக்குது, பின்னாடி ஜெபம் இருக்குது. இதை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களாக்கா? கண்டிப்பாக. நீங்கள் பெற்றோராக இருக்கீங்கன்னா இல்லை சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். எப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வேர்ஸ் இருக்கும், அதோட பேக் சைட் ப்ரேயர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேர்ஸை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதே வேர்ஸை வச்சு ஒரு ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயரை அவங்களுக்கு நீங்கள் பண்ண சொல்லலாம். இதை இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டை எடுத்துக்கோங்க. உங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை ஒரு கார்டை எடுக்க சொல்லுங்கள். ஒரு நபரும் ஒரு கார்டை எடுத்து அந்த வேர்ஸையும் ப்ரேயரையும் படிக்க சொல்லுங்கள். அப்படி அவங்க படிக்கும் போது அவங்களுக்குள்ள எல்லா பயமும் போகும். அந்த மனப்பாட வசனம் வந்து மனதில் தங்கும். அவங்க வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இது 2 in 1 கார்ட்ஸாக்கா? கண்டிப்பாக. அப்போ சூப்பர் தான். இது தமிழ் பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், வேத வசன ஜெப அட்டைகள். இதில் தமிழ் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பக்கத்தில் வேத வசனம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜெபம் இருக்கும். இதிலான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்னக்கா சொல்றீங்க? ஆமாம், இந்த வசனத்தோட ரைட் ப்ரேயரை நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதாவது மிஸ் மேட்சிங் மாதிரி. ஆமாம். இப்போ இந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? ஃபெய்த்லின், ஒரு கார்டு எடுங்க. இந்த கண்டிப்பாக எடுக்கிறேங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ இந்த வசனத்துக்கு ரைட் ப்ரேயரை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா?
எங்கள் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நான் உமது கிருபையை என்றென்றும் உணர்ந்து பாட, உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக அறிவிக்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகேக்கா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க இதை எப்படி விளாட்லான்னு. இதை வந்து நம்ம வேறு மாதிரி கேம் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா? பண்ணலாமே. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள 4 பேரை உட்கார வச்சு இந்த வசனத்துக்கு ரைட் ப்ரேயரை கண்டுபிடிக்க வைக்கலாம். எத்தனை ரைட் ப்ரேயர் கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நம்ம பிள்ளைங்க நம்ம சூப்பராக விளாண்டுருவாங்க, வசனமும் கற்றுக்குவாங்க, ப்ரேயர் பண்ணவும் கற்றுக்குவாங்க. அப்போ என்ன, அது தேர்ட் கார்டை பார்த்துடலாம். தேர்ட் கார்ட் டாலர் வெர்ஷன் இங்கிலீஷ் ABC பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதில் ஒரு பக்கத்தில் வேத வார்த்தை இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு பிக்சர் இருக்கும். மறுபக்கத்தில் அந்த வேத வார்த்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு வேத வசனமும் ஒரு குறிப்பும் இருக்கும். இது முதல் நிலை குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்டது. எப்படி மழலை குழந்தைகளுக்கு A for apple, B for ball, C for cat, D for dog, E for elephantனு சொல்கிறோமோ, அதே மாதிரி பைபிள் அடிப்படையிலான A for Abba Father, B for brave, C for Christ, D for dove, E for eagleனு பைபிள் வார்த்தைகளை இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ 3-in-1 கார்ட்ஸ்ன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். இந்த பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸை ஒவ்வொரு தனிப்பட்ட குழந்தைகளும் பயன்படுத்தலாம். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க அவர்களோடு நேரம் செலவிடவும் இந்த பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை எங்கெங்கே பயன்படுத்தலாம்னா சர்ச், VBS, சண்டே ஸ்கூல்ஸ், ஹோம் செல்ஸ், வில்லேஜ் மினிஸ்ட்ரி போன்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இந்த பைபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காலில் மெசேஜ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கேயும் DM பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாக வாங்கணும், இல்லை உங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு பல்காக நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அக்கா, நீங்கள் நம்ம கிட்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் உங்களுக்காண்டியும் உங்கள் மினிஸ்ட்ரிக்காண்டியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.